அம்மா அம்மா இங்க நிறுத்துமா சொல்றேன். என்னம்மா? இங்க ஒரு நிமிஷம் வண்டி விட்டு இறங்கடா. வாங்கம்மா. எவ்வளவு அந்த புடவெல்லாம்? பட்டு போடுவீங்களா 500 ரூபாமா, சாதா சேரி எல்லாம் 100 ரூபா தான்மா. பரவாயில்லையே, ரொம்ப கம்மி ரேட்டா இருக்கே. ஆமாமா, கம்மி ரேட்டுக்கு தான் நம்ம கடையில கொடுக்கறதேம்மா. ஐயா நீங்க இதை பிரிச்சு காட்டுங்க. இந்த படம் நல்லா இருக்கா? அம்மாக்கு மஞ்சள் கலரு நல்லா இருக்கா? சொல்லுமா. ஆமா, ஒரு 500 ரூபாய் காசு கொடுறா. குடுறா சீக்கிரம். இந்தாங்கம்மா. கொடுங்கய்யா. இந்தாங்கய்யா, இல்ல 500 ரூபாய் இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. சரியா வரையா. அம்மா உனக்கு கொஞ்சம் ஆச்சு அறிவு இருக்கா? இந்த புடவை எதுக்கு வாங்கின? உங்களுக்கு தான்மா, கட்டிக்கிறதுக்கு. உங்களுக்கா? ஆமாண்டா. உங்களுக்கு பெரிய கடையில தானே எடுக்கணும். நீ என்ன ரோட் சைடுல இருக்க கடையில எடுக்கிற? அதுல குவாலிட்டியே இருக்காதுமா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா, இங்க இருக்கிற துணியும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கும். அதே போல விலையும் ரொம்ப கம்மி. இங்க பாரு சாமி, பெரிய பெரிய கடைக்கு எப்பனாலும் ஜனங்க போவாங்க, துணி எடுப்பாங்க. அது இல்லாம ஏதாச்சும் ஒரு விளம்பரத்தை பார்த்தோ டிவியை பார்த்தோ அங்க போய் துணி எடுப்பாங்க. ஆனா ரோட்டோ இருக்கிற கடையில இந்த மாதிரி பண்டகை டைம்ல வியாபாரம் ஆனாதான்டா வியாபாரம் ஆன மாதிரி. அது இல்லாம இந்த பண்டகை நாள் அதுமா அவங்களுக்கும் நல்லா வியாபாரம்னா அவங்களும் சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுவாங்கல்ல. அதுக்காக தான் சாமி அவங்க கிட்டே புடவை எடுத்தேன். அம்மா சாரிம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேம்மா. சரி இருக்கட்டும்டா. சரி, புடவை நல்லா இருக்கா?